ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டார்க் சாமுராய் கேமர்ஸ் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம கேஃப் சிமுலேட்டர், கேஃப் ஓனர் சிமுலேட்டர் கேம் தான் விளாட போகிறோம். ஓகே, இது வந்து அவரோட கதை, அதாவது ஒரு அப்பா பையனோட கதை. ஒரு அப்பா வந்து ஹோட்டல் வச்சுருந்தார், அந்த கதை. ஓகேவா? அவர் பையன் வந்து இப்போ வந்து நம்ம கேஃப் ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? அப்பா வந்து ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ வந்து நம்ம கேஃப் ஆரம்பிக்கிறோம். ஓகே, அங்கே உள்ளே போய் பார்ப்போம் என்ன தான் காத்திருக்குன்னு தெரியல. ஓகே, உள்ளே போயாச்சு. இப்போ வந்து ஷெரீஃப் வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறார், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, இந்த ஊரில் வந்து ஹோட்டல்லாம் எதுவும் கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் ஏன்ட்ட கேளுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஷெரீஃப். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். ஓகே, எதுடா என் கேஃபு? இதுக்குள்ளே போகணுமா? என்னடா கேஃபு நீங்கள் குப்பை கிடங்க மாதிரி இருக்குது. சரி, விளக்கமாறு கொடுத்துருக்காங்க, க்ளீன் பண்ண வேண்டியதான். நான் வீட்டில் கூட கூட்டி போயிருக்கணும் இல்லைடா டேய். சரி, இப்போ க்ளீன் பண்ண முடியாது போல இருக்குது. சரி, வந்து பார்ப்போம். அவங்க கொடுக்குற டாஸ்க்கை ஃபஸ்ட்டு பண்ணணுமானோம். ஃபஸ்ட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, விளக்க மாற்ற கீழே போடு. ஓப்பன் பண்ணு. என்னடா கேஃப் இவ்வளோ கேவலமாக இருக்குது. ஐய குப்பை கிடங்கு. இது 3 எலி வேற ஓடுதுடா. டே மனுஷனாடா நீங்களாம். ஒரு கேஃபை வைக்கிறதுக்கு முன்னாடியே தெரிய வைக்க மாட்டீங்களாடா. சரி வாங்க, நம்ம ஏதோ பண்ணணும் போல இருக்கு. வாங்க, இப்போ எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணி விடணுமா? போயிட்டு அதை ஆன் பண்ணி ஒரு வேலையை பார்ப்போம். கரெக்டாக எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணுவோம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணியாச்சு வியர்ஸ். ஓகே, திருப்பி அந்த கேஃப்குள்ளே போகிறோம். இப்போ என்னன்னா கேஃபை வந்து க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. ஒரே குப்பை கிடங்கா இருக்குது கேஃபு. ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இதுக்கு தான் விளக்கமாறா? ஓகே, லீவ்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு விளக்கமாறு. நார்மலாக உள்ளதை கையில் க்ளீன் பண்ணிக்கலாம். ஏமா க்ளீன் பண்ணுறாரே? ஓகே, க்ளீன் ஆயிரு. மொத்தம் 130 இது இருக்கா? 130 குப்பை இருக்கா? மேலே பாருங்க, டாஸ்கில் போட்டிருக்காங்க பாருங்க. ஆட பாவிகளா. சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த எடுக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து கூட்டுறதெல்லாம் கூட்டிடுவோம். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து க்ளீன் பண்ணால் தான் நம்மளோட இடம் பார்க்கவும் நல்லா இருக்குமா. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்களாம் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு இவங்க சொல்கிறானுங்க. ஏன்டா இதுக்கு ஒரு ஆள் வேலைக்கு போயிருந்தாலே க்ளீன் பண்ணியிருப்பாங்கடா தெளிவாக. இவ்வளோ குப்பையை போட்டு வச்சுருக்கீங்களா டேய். சரி, வேறு லெவலில் மாற்றுறோம் இந்த கேஃபை. ஓகே, இந்த இலை குப்பை வேறு நிறையா கிடக்கு. ஓகே ஓகே, விளக்க மாற்ற எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, க்ளீன்டு. எவ்வளோடா குப்பை டேய். சரி, ஓகே, இவ்வளோ குப்பை இருக்குது. ஓகே, இருக்கிற குப்பையெல்லாம் வேகமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய டாஸ்க் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இவ்வளோ குப்பை சை. சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்த டஸ்ட்டு குப்பையெல்லாம் வேகமாக க்ளியர் பண்ணுவோம். கிளியர் ஆகிடுச்சு. ஏன்னா மரமே இங்கே ஓரத்தில் தான் இருக்குது. பட் எப்படி இலை வந்து இங்கே விழுகுது? காஞ்ச இலையாக இருக்குங்க எல்லாம். சரி, ஓகே, என்னவோ. ஏண்டா அதை கூட ஒருத்தன் க்ளீன் பண்ண மாட்டீங்களாடா. சரி, ஓகே, நம்ம குப்பை ஃபுல்லாகனால அதையும் ஃபில் பண்ணிவிட்டு வேகமாக க்ளீன் பண்ணுவோம். ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம் அதை. ஓகே, நான் எப்படியோ ஓரளவு வேகமாக க்ளீனிங்கை பண்ணிவிட்டேன். இப்போ வெளியே உள்ளதெல்லாம் தெளிவாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ உள்ளதான் போய் க்ளீன் பண்ணணும் வேகமாக. ஓகே, இதோட பாசியா? இங்கே பூரா பாசியெல்லாம் வந்துச்சு. சரி வாங்க, இதையும் கொஞ்சம் வேகமாக. எலி வேற ஓடுது. ஐயோ இதை வேகமாக க்ளீன் பண்ணுவோம். ஓகே, ஒரு வழியாக நம்ம எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணி விட்டு இந்த இடத்தையும் சுத்தமாக்கிறோம் வேகமாக. எவ்வளோ கூப்பிட்றாடே. இதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ளே திருப்பி அந்த பேக் வேறு ஃபுல்லாக திருப்பி வந்து கேர்பேஜ் வண்டியை கூப்பிட்டு அதுக்கப்புறம் திருப்பி க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். எப்படியோ
மொத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வெளியே க்ளீன் பண்ணணும் மட்டும் தான் பாக்கி. உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ வெளியே க்ளீன் பண்ணுவோம் நம்ம. ஓகே. பாருங்க 130 குப்பை. எப்பா டேய். அது வந்து இது வந்து வெறும் கேஃப் கிடையாது. இது வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்குது சொல்லப்போனால். இப்போ இருந்துச்சு இவ்வளோ நேரம். ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணிட்டோம் எல்லாத்தையும். ஒரே ஒரு குப்பை இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நம்ம மேலே போய் பார்க்கல. மேலே போகிற வழி இருக்கான்னு பார்ப்போம். மேலே எதுவும் குப்பை இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். மேலே இந்த ஒரே ஒரு டின் கேன் மட்டும் இருக்குது. இது எடுத்துருவோம். ஏன்னா இன்னும் ஃபுல்லாகலை. அப்போ கீழே ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம. ஓகே, டின் கேனில் ஏதாவது இருக்கும் எடுத்துக்கிட்டுங்கிறாங்க. சரி, நான் தேங்காய் கிடைக்கும் போது எடுத்துக்குவேங்க. ஓகே, கீழே இங்கே பாசி இருக்குங்க. இதே மறந்துடும். இது என்னன்னே தெரில. பாசியா இல்லை என்னன்னு தெரில. எப்போ டைல்ஸில் பாசி முளைக்கும் டேய். சரி, ஓகே, இதையும் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண சொல்கிறானுங்க? எலியை பிடிக்க சொல்கிறானுங்களா? ஓகே, டூல்ஸில் போயிட்டு ரேட் டூல்ஸ் வாங்கி எலியை பிடிக்க சொல்கிறாங்க. ஏன்டா எலி பிடிக்க வாடா, நான் இங்கே வந்தேன். கேஃப் ஆரம்பிக்க வந்தேன்டா. ஐயோ. இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கிளியராக இருக்குது. இப்போ வந்து நம்மளை வந்து நெட்டு வாங்க சொல்கிறாங்க. நெட்டு எப்படி வருமா? எலியை பிடிக்கிற நெட்டு. என்ன காணோம்? இன்வென்ட்ரியில் செக் பண்ணணும் போல இருக்குங்க. போயிட்டு பார்ப்போம். இன்வென்ட்ரியில் செக் பண்ணிவிட்டு கிடைக்குதா என்னன்ட்டு. ஆமாம், இருக்குது. ஓகே, இன்வென்ட்ரியில் தாங்க இருக்குது. என்னங்க அந்த எலி எங்கே இதாக இருக்கான் ஒருத்தன். அவனை பிடி. என்னடா நிற்க மாட்டேங்கிறா டேய். ஐயோ, நிற்க மாட்டேங்கிறாங்க. ஓடிக்கிட்டே இருக்காங்க பைத்தியக்காரன். ஏப்பா இப்போ தான்ப்பா ஒரு வழியாக 2 வழியாக பிடிக்கிறான். 3ஆவது ஒருத்தன் நிற்க மாட்டேங்கிறானே. இதாக தான் இருக்கான். பிடிவனே. என்னண்ணா நம்மள்ட்ட வரும்போது மட்டும் வேகமாக வர்ற? ஓடிக்கிட்டே இருக்கான். ஓகே, எப்படியே பிடிச்சிட்டோம் எலியை. ஓகே, இந்த எலியும் பிடிச்சாச்சு. அடுத்த டாஸ்க் என்னென்னா, நம்மளுக்கு வந்து சில ரிப்பேரிங் பார்ட்ஸ் இருக்கான். ஸோ அதை நான் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாஸ்க் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம அதையும் பண்ணிட வேண்டியதான். இன்னும் ரிப்பேராக இருக்கும். கிளாஸு அந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் சில பார்ட்ஸ் ரிப்பேராக இருக்குங்கிறாங்க. ஓகே, நம்ம அந்த இதுக்கு பக்கத்தில் போயிட்டு செக் பண்ணணுமோ இன்னும். சரி, செக் பண்ணி பார்த்துறோம் என்ன தான் ரிப்பேர் ஆகிருக்குன்ட்டு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து அந்த கிளாஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த கிளாஸில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு புது கிளாஸ் மாற்றுறோம். ஓகே, அதுக்கு $5 மைனஸ் ஆகுதுங்க. ஓகே, 2 3 43 இது இந்த மாதிரி இருக்கா கோளாரா? அட பாவிகளா. ஓகே, இன்னும் 41 கிளாஸ் இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும் கரெக்டாக. மேலே அந்த ஹேமர் கவுண்ட் காட்டுதில்ல, அதை வந்து நம்ம இதெல்லாம் ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுற கவுண்டு. ஓகே, இங்கே எவ்வளோதானே கிளாஸ், வேறு எதுவும் இருக்கானா? ஓகே, இப்போ கிளாஸஸ்லாம் ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லா கிளாஸும் இப்போ ஓகேவாக இருக்குது. கிளாஸ் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, பின்னாடி ஒரு கிளாஸ்லாம் தெளிவாக இருக்குது உடையாமல். எப்படி அந்த கிளாஸ் உடஞ்சிருக்கும்? அதானே. ஓகே, குப்பை இருந்துச்சு. ஓகே, ரொம்ப நாள் விட்டுருப்பானுங்கன்னு. கிளாஸ் எப்படி உடஞ்சிருக்கும்? அதானே. சரி, எப்படின்னு தெரில. இந்த கிளாஸ் ஓகேவாக இருக்கா? இது ஓகேவாக தான் இருக்குது. இதுவும் ஓகே. இடம் செமையாக இருக்குங்க. இடம் செம இடம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து வெளியே போயிட்டு இப்போ அடுத்து என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்? அடுத்து டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். உடஞ்ச டைல்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். இந்த டைல்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த சைடு ஓகேவா என்னென்னு பார்த்துக்கிட்டு ஒரு செக்கிங்கை மட்டும் போட்டுக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். எல்லா டைல்ஸும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம்.
ஓகே. இந்த டைல்ஸு இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம மேலே போயிட்டு ரூஃபை ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ ரூஃப் தான் பிரச்சனையாக இருக்குது. ரூஃபையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ரூஃப் சரி பண்ணியாச்சு. பாருங்கள் ரூஃபெல்லாம் எவ்வளோ பழசாக இருக்குன்னு. ஓகே, நம்ம இப்படியே சரி பண்ணிடுவோம். சரி பண்ணி இந்த கேஃபை பயங்கரமாக கொண்டாடுறோம். ஓகே, இது பழைய கேஃப் மாதிரியே இருக்கக்கூடாது, புது கேஃப் மாதிரி இருக்கணும். அது மாதிரி ரெடி பண்ணுறோம். ஓகே, அடித்தாச்சு. ஓகே, இதுவும் முடிச்சாச்சு. ஓகே, லாஸ்ட் ரூஃப்னு நினைக்கிறேன். ஒழுங்கா ஓகே. ரூஃப் எப்படி ஷைனிங்காக இருக்குல்ல. ஓகே, அடுத்து கீழே போயிட்டு வேறு என்ன இந்த டைல்ஸ்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இருங்க, நான் இப்படி அடிக்க முடியாது, மாற்றிட்டு தான் பண்ணணும். இந்த உடஞ்சிருக்கு கிராக் விட்டுருக்குல, அதை தான் சரி பண்ணணும் இப்போ. ஓகே, 1 2 3 இங்கே ஒருத்தன் மட்டும் பிரச்சனையாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஓகேவான்னு செக் பண்ணி வந்தால் இந்த கொஞ்சம் கோளாறாக இருக்குது. இதை அடித்தாச்சு. இவன் கொஞ்சம் கோளாறாக இருக்கான், இவனே அடித்தாச்சு. ஓகே, அவன் கொஞ்சம் கோளாறாக இருக்கான், அவனே அடிச்சிடும். பாதி டீல்ஸ் நல்லாயிருக்கு, பாதி டீல்ஸ் மட்டும் கொஞ்சம் மோசமாக டேமேஜ் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ வந்து இங்கே உள்ளதான் கிளியர்னு நினைக்கிறேன். இந்த இங்கே ஒருத்தன் கோளாறாக இருக்கு. ஓகே, பண்ணி சரி பண்ணியாச்சு. ஓகே, இந்த டைல்ஸ் கிளியர் பண்ணிட்டோம். எப்படியோ தெளிவாக இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து முன்னாடி உள்ளது தான் கிளியராக அடிக்கணும். டைல்ஸ்லாம் முன்னாடி வச்சுலாம் கிளியராக அடிப்போம். இப்போ ஓகே, இந்த சைடு முன்னாடி உள்ளதெல்லாம் அடிச்சிடுவோமா கிளியராக. 1 2 ஓகே, இப்படியே முன்னாடி உள்ளதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிடுவோம். ஓகே, இப்படியே முன்னாடி உள்ளதெல்லாம் வேகமாக அடித்து டைல்ஸ் ஃபுல்லாக கிளியர் ஆக்கியாச்சு. இப்போ டைல்ஸ் கிளியராக இருக்குது, மொத்த டைல்ஸும். இப்போ வந்து டைல்ஸு கிளியராக இருந்துமே 8 என்னவோ காமிக்குதுங்க கவுண்ட்டு. அப்போ ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே போய் ஒருத்தர் செக் பண்ணிக்குவோம். உள்ளே போய் தேடி பார்த்தேன், உள்ளே எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரில. திருப்பி நம்ம வந்து வெளியே தான் போய் தேடணும்னு நினைக்கிறேன். சுற்றி ஒரு தடவை தேடி பார்த்துருவோம் என்ன இடத்த விற்றோமா. இங்கே பாருங்க, ஒரு அனிமல் போகுது. ஓகே, கிளியராக இருக்க மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. ஓகே, இதெல்லாம் கிளியராக தான் இருக்குது. ஏதோ ஒன்று 8 விட்டுருக்கோம் நம்ம. ஆனால் டைல்ஸ்லாம் கிளியராக இருக்க மாதிரி தானே இருக்குது. எதை விட்டோம் தெரியலையே. டைல்ஸு கிளியர் இருக்குது, விண்டோ கண்டிப்பாக கிளியராக இருக்குது. வேறு எதாவது விட்டோன்னு தெரியல. இங்கே பாருங்க, ஒரு பிச்சைக்காரர் நிற்கிறாரு. அவருக்கு நமக்கு வேணும்னா காசு கொடுத்துக்கலாம். சரி, நான் கொடுக்குறேன். நல்லா இருப்படா, போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இவரை பார்த்தாலே கொஞ்சம் பாவமாக இருக்குது, அதனால தான் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோம். ஆள் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகி போய்கிட்டு இருக்காப்புல. ஓகே, நம்ம வேலை என்ன, அந்த இதை கண்டுபிடிக்கணும். மேலே இதுக்குள்ளே எதுவும் இருக்குமோ. இது என்னடா ரூமு, என்னடா ஃப்ரிட்ஜ் ரூம் மாதிரி இருக்குது. ஓகே, ஃப்ரிட்ஜ் ரூம் தான் போல இருக்கும் உண்மையிலே. சரி, டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். எனக்கு தெரிஞ்சு நான் மாடியில் போய் ஒரு டெஸ்ட் பண்ணலான்னு தோணுது. ஏன்னா அங்கே தான் ஏதோ விட்டுருக்க வாய்ப்புகள் இருக்கணும் இன்னும் தோணுது. என்னவோ நம்ம அங்கே போய் இது டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா. இங்கெல்லாம் கிளியராக இருக்குது எல்லாமே. ஒரு தடவை ஒரு கிராஸ் செக் பண்ணிக்குவோம். கிளியராக இருக்குது. ஓகே, மாடியில் போய் பார்த்துருவோம். ஓகே, இதெல்லாம் அடிச்சிட்டோம் தெளிவாக. இதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக வந்து கிளியராக அடிச்சு விட்டோம். இப்போ அங்கே தான் போய் இங்கேயோ இந்த கீழே இருக்குது பாருங்கள். இது இன்னும் அடிக்கலை, இதை பார்க்கவே இல்லை நான், இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, இவன் ஓகே 3. வேறு யாராவது இருக்காங்களான்னு தெரியல. இங்கே 4 5 6 ஒழுங்கு அடிக்கிறேன். ஓகே, 6 தெளிவாக அடிச்சாச்சு. ஓகே,
அடுத்து ஓகே இந்த டாஸ்க் முடிஞ்சுச்சு. அடுத்து நம்மளுக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா பெயிண்ட் ஆர் வால்பேப்பர் வந்து வால்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ ஆமாம் அதை வந்து பண்ணிடுவோம். இப்போ லாஸ்ட்டு டாஸ்க். ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஓகேவா? அந்த பெயிண்ட்டு மட்டும் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது, எப்படி மாற்றிட்டோம்ல. ஓகே இப்போ என்ன பெயிண்ட் வாங்கலாம், எதில் போய் வாங்குறது? இது அவசோனாவா? அமேசானில் தான் அப்படி போடுறீங்களாடா? அவசோன் என்னடா அது அமேசானை அவசோன்னு போட்டுருக்கீங்க. சரி என்னவோ, சிம்பிள் கூட மாற்றாமல் போட்டுருக்கானுங்க டேய். ஓகே பெயிண்டில் போய் பார்த்துட்டு நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அடிக்க போகிறேன். நல்லாயிருக்கோ இல்லையோ பரவாயில்ல, நம்ம கேஃப் தானே, பார்த்துக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஒரு சைடு சியான் கலரும் ஒரு சைடு ஆரஞ்சு கலரும் அடிக்கலாம்னு யோசிச்சுட்ருக்கேன். ஓகே இப்போ இந்த சைடு சியான் கலர் அடிச்சிடுவோம் ஃபுல்லாக, இன்னொரு சைடு ஆரஞ்சு கலர் அடிச்சிடுவோம். ஓகேவா? கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். 1 2 இப்படியே வேகமாக அடிச்சு விட்டு அடுத்து அங்கே ஆரஞ்சு அடிச்சிட வேண்டியதான். ஓகே நான் ஒரு வழியாக வேகமாக இந்த சியான் கலர் வந்து அடிச்சு விட்டேன் ஒரு இடமா. இப்போ கொஞ்சம் ஐயோ கீழே விட்டுருச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம கேஃப் தானே, நம்ம இது பண்ண வேண்டியதான். சரி ஓகே ஒரு சைடு ஃபுல்லாகவே சியான் கலர் அடிச்சு விட்டேன் கொஞ்சம் தெளிவாக. அந்த சைடு வந்து நான் ஆரஞ்சு கலர் அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடு ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன தோணுச்சு, நல்லா இருக்கோ இல்லையோ பண்ணுவோம், எதுவாக இருந்தாலும் அவ்வளோதான். ஓகேவா? எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியும் கேஃபுக்கு வர தான் போகிறாங்க. கேஃபில் சாப்பாடு நல்லா தான் போதும்ல. ஓகே சரி ஓகே இதையும் பண்ணிட வேண்டியதான். ஓகே இதையும் வேகமாக அடித்து ஆரஞ்சு இந்த சைடு ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் அடிக்கிறேன். ஓகே ஒரு வழியாக இந்த சைடு ஃபுல்லாக ஆரஞ்சு கலரை வேகமாக அடிச்சிட்டேன். ஸோ இந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கவும். ஒரு சைடு வந்து சியான் கலரு, ஒரு சைடு வந்து ஆரஞ்சு கலரு. இதான் நம்மளோட கேஃப், சூப்பராக இருக்குது. எனக்கு கீழே மட்டும் கொஞ்சம் லைட்டாக தெரியாமல் பெயிண்ட்டை கொட்டி விட்டோம். சரி பரவாயில்ல விடுங்க, அடுத்த வீடியோவில் இந்த பெயிண்ட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பை கைஸ்.